வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தியும் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் தியரி ஆசிரியர் மிஸ்டர் சரவண சோமசுந்தரம் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கங்க. வணக்கம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. மேசம் டு மிதுன வரைக்கும் நம்ம பேசிட்டோம். ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில கடகலகனத்தை பத்தி நம்ம வந்து வீடியோவை பார்த்துடலாம். கடகலக்னம் ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளுடைய பேசிக் ரூல எடுத்துக்கணும். எந்த கிரகம் கொடுக்குது, எந்த கிரகம் கெடுக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு கொடுத்தால் சனி கெடுப்பார், சனி கெடுத்தா ராகு கெடுப்பார், சனி கெடுத்தா செவ்வாய் கொடுப்பார், செவ்வாய் கொடுத்தா கேதுவும் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு பேசிக் ரூல் நம்ம வச்சிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்களை சொல்லியிருக்கோம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஈஸியா நீங்க அப்ப நானே சொல்றேன் செய்யலாம். இப்போ கடகலக்கணும், இப்போ கடகலக்கணம் பண்ணோம்னா இப்போ வந்துட்டு புதன். ஆமா, இப்போ புதன் கெடுப்பார். புதன் என்ன கெடுக்கிறாரு? அது வந்து என்ன வீடு? உயிர் வீடு. உயிர் விரயம் தான் சொல்றாரு, பொருளாதார விரயத்தை சொல்றாரு. 3-12 கூடிய பொருளாதார விரயம் வந்தாலும் கம்மியா இருந்தா அதே திசையில திரும்ப எந்திரிப்பாங்க. புதன் வந்துட்டா விரயமே பண்ணாது நான் சொல்ல வரல. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் 1-5-9 இருக்கு. இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஏன்னா 5ஆம் இடம் 1-5 இடம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், லாட்ரி எடுப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போய் கேஷினோ போவாங்க, குதிரை ரேஸ் போறது, ஏதாவது ஒரு ஈஸியா அதை சம்பாதிக்க முடியும் பார்க்கல. இந்த 1-5-9 இவங்களுக்கு லேசினஸ் அதிகமா இருக்கும். பொதுவா இந்த புதன் திசை வந்துட்டால லேசினஸ் அதிகமாயிடும். ஏன்னா நட்சத்திரம் 1-5-9 இருக்கும்போது எண்ணங்கள் என்ன சொல்றோம், உள்ள நிறைய ப்ரொக்ரெசிவ் பண்ண மாட்டாங்க, நிறைய ஐடியாலஜி ஓடிட்டே இருக்கும். நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன் அப்படின்னு பேப்பர்ல எழுதி தள்ளுவாங்க. ஆனா ஒரு ப்ரொக்ரெசிவ் கூட ஆகாது. காலையில இருந்து வேலை கிளம்புறான்னு பக்கத்துல சினிமா தேட்டருக்கு பூந்துருவாங்க. விரயம், கால விரயம், உயிர்காரகன்னா கால விரயம். கால விரயத்தை நிறைய பண்றவங்க. பொருளாதார விரயம் பெருசா வராது, ஏன்னா சம்பாதிச்சதானே வர்றது, சம்பாதிக்க மாட்டாங்க. ஸோ போனாங்கன்னா சம்பாதிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணணும் அவங்க. ஸோ வந்து இந்த நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு போனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரங்களும் பாவங்களையும் இணைச்சு பலன்னு சொல்லுவாங்க. அப்போ 1-5-9 நட்சத்திரங்களாக இருக்கும்போது லேசினஸ் பொதுவாகவே இவங்களுக்குள்ள இருக்கும். நிறைய ஐடியாலஜி, உழைக்காத பணம் எப்படி வரும், எப்படி ஈஸியா சம்பாதிக்கிற மென்டாலிட்டி தான் இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ உடல் உழைப்பை கொடுக்குற வரைக்கும் இவங்களை அந்த கிரகம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கவும் விடாது. ஆனா அதே புதன் திசையில இறங்கினாலும் மீண்டும் திரும்ப ஏறுறவங்க இவங்க தான். புதன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக புதன் நல்லாதான் சொல்லுவோம், குரு கெடுப்பார். நம்ம ரூல் அதுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னா புதன் நல்லா இருக்காரு அப்படின்ட்டாலே குரு வந்து கெடுத்துருவார். என்ன சார் பாக்யாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா பாருங்க, 6ஆம் இடம் என்ன ஸ்தானம் பாருங்க. 6ஆம் இடம் வந்து கடகலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? அதே குரு தான். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது உயிர் வீடு. நோய், குரு திசையில சம்பாதிக்க முடியாத போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே நோய் தான். உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு அதனாலே நான் சம்பாதிக்க முடியல, வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்றேன், வேலையை விட்டுட்டு வரவங்க எல்லாம் இவங்க தான். சரிங்களா? ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கல. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் என்பது பொருளாதார வீடாக இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம். அது உயிர் வீடா மாறினாலே பொருள் அடி வாங்கிடும். 10ஆம் இடத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம் ஒண்ணு சொல்றோமா? அப்ப 10ஆம் இடத்துக்கு அது என்னன்னு பாருங்க. அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு, அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் செவ்வாய். 10ஆம் இடம் வந்து செவ்வாய். அதுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கிறது நம்மளுடைய தனுசு வீடா வருவார். அது உயிர் பாக்கியம் தான் ஒண்ணு, பொருள் பாக்கியம் இல்லை. அப்ப என்ன பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தானே, லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான். அப்பாவுடைய சொத்து இருந்தா கிடைச்சிடும். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, 1-5-9 நட்சத்திரங்கள் இருந்து திசை நடத்தினா அப்பாவோட சொத்து கிடைக்கும். ஆனா குரு திசையில கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். குருல அவர் கொடுக்கவே மாட்டாரு. கேட்டீங்கன்னா எங்க அப்பாவோட சொத்து கேட்டருக்கும் கொடுக்க மாட்டாருப்பாங்க. ஆனா புதன்ல கேட்டீங்கன்னா கொடுத்துருவார். புதன் திசை போயிட்டு இருக்கு, எங்க அப்பாவோட சொத்து கேட்கலாமான்னு கேட்டா கொடுத்துருவார். ஏன்னா அந்த நட்சத்திரம் எங்க இருக்கு? அந்த குரு வீட்டுல இருக்கு. புரியுதுங்களா? அந்த நட்சத்திரம் அதுதான் 1-5-9 என்பது பிள்ளைகளால் லாபம், நீங்க சம்பாதிக்க முடியாது. ஆனா உங்க பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டியதா வந்துடும். மனைவி ஸ்தானத்துக்கு 3-7-11 மனைவி வழியில நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அப்ப மனைவி வழியில ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்றது எல்லாம் அவங்க நடக்கும். எல்லாம் மனைவி பேர்ல வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப மனைவி வழியில ஏதோ ஒரு லாபங்கள் இல்லாமல் இவங்க, அப்ப மனைவியா லாபம்னு ஒரு கான்செப்ட் சொல்லிடுவோம். சார் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அவங்க ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கும். அப்ப எதிரிகளால் நன்மைன்னு சொல்றோம். 1-5-9 வேலை செஞ்சு நம்ம நம்பி கெட்டு போயிடுவோம். நம்ம யாரையும் நம்மளை கெடுத்துருவான். அப்ப நம்ம நம்பிக்கைக்குரிய மனிதராக அங்க மாறும்போது ஜெயிச்சிடுவோம். நீங்க நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கையை மத்தவங்க மேல, இவன் நம்பிக்கையான ஆளு என்னைக்கு உங்களை நம்ப வைக்கிறீங்களோ அவன் வந்து உங்ககிட்ட கொட்டுவான். 1-5-9 ஏமாத்தவும் செய்யும், ஏமாறவும் செய்யும். அப்ப புதன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும்போது இவன் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். புரியுதுங்களா? அதனால சொல்ல 1-5-9 கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஒண்ணு ஏமாத்துவீங்க, இல்லைன்னா ஏமாறுவீங்க. இப்ப குரு நட்சத்திரம் அங்க இருக்கு, அதே கடகத்துல குரு நட்சத்திரம் இருக்கு. குரு திசையில ஏமாந்து போவான், புதன் திசையில ஏமாத்த ட்ரை பண்ணுவான். என்ன சார் ஏமாத்துவாங்களா அப்படின்னா, ஏமாத்துறதுங்கிறது அந்தந்த கிரகங்களுடைய என்ன கிரகம் பாக்குது பிடிக்குது. 6ஆம் தேதி 8ஆம் தேதி இவன் ஏமாத்துவான், 100% ஏமாத்துவான். ராகு கூட சேர்ந்து உட்காதெல்லாம் இவன் கிரிமினல் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது.
இதே வந்து ஏமாற்றம் தொழிலுக்காக ஒரு பொய் சொல்றதுங்கிறது ஒரு ஏமாற்றம் தான். அது எல்லாருடைய தொழிலையும் ஒரு சின்ன ஒரு பொய்ங்கிறது இருக்கும். அது இல்லாமலாம் பண்ண முடியாது. புதன்னாவில ரெட்டைத்தன்மைன்னு சொல்றோம். அவர் நல்லதுக்காக தான் வாழ்றதுக்காக ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லுவார். ஏமாத்த மாட்டாரு. சில நல்ல கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஏமாத்த மாட்டாரு. ஆனா தன்னுடைய சஸ்டெயினுக்காக ஒரு சின்ன ஒரு பொய்ங்கிறது இருக்கும். அதுக்காக ஏமாத்தக்காரரா கிடையாது. எல்லாருமே தொழில பொய் சொல்றவங்க தான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களா நடக்கும். அப்போ புதன் திசையில் பிள்ளைகளா லாபம் உண்டு, ஃபாரின் போய் சம்பாதிக்கலாம், எல்லாமே நல்லது பண்ணும். ஏன்னா 12ஆம் இடம் இல்லையா, 9க்கு 4, அப்போ 9, 10, 11, 12, 4 அப்பாவோட சொத்துக்கள் கிடைச்சிரும், எல்லாமே இருக்கு. அதை குருவுல மட்டும் கிடைக்கணும். அதான் புதன் கொடுத்தால் குரு கெடுப்பார். அப்போ புதன் வந்து மைனஸ், சாரி பிளஸ், குரு வந்து அங்க மைனஸ் ஆயிடுவாரு. இப்ப புதன் கொடுத்தா சனியும் கொடுத்துருவாரு. 7ஆம் இடமே பாருங்க, நேரு கடகத்துக்கு நேர் 7ஆம் வீடு என்ன வீடு, சனியுடைய வீடு. சனி என்னவா இருக்காரு, பொருளாதார வீடா இருக்காரு. 7ஆம் பாவம் பொருளாதாரமா யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்துங்களேன், மனைவி வழியில லாபம் உண்டு. ஒண்ணு மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா இவங்க வேலையில சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க பூர்வீக சொத்து ஏதாவது வந்துடும். மனைவி லாபம் உண்டு. 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் பொருளாதார ராசியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே மனைவியால ஒரு லாபம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இல்லைன்னு மத்தவங்க இல்லையான்னு கேட்க கூடாது, இருக்கும். இவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். அந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா, சனிக்கிழமை என்ன, நான் உங்க பேர் சனிக்கிழமை, நான் சனிக்கிழமை கன்ஃபார்மா தண்ணி அடிப்பேன், மத்த நாள் அடிப்பேன், சனிக்கிழமை கன்ஃபார்மா அடிப்பேன். இவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். சரிங்களா? அதனால வந்து அந்த சனியுடைய காரகங்கள் பாசிட்டிவா இருக்கு. புதன் கொடுத்தாலும் சனி கொடுத்துரும். இப்ப சனி கொடுத்தா என்ன பண்ணுவார், செவ்வாய் ஆட்டோமேட்டிக்கா கெடுப்பார். சார் என்ன சார், இந்த லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி, ஒரு கேந்திராதிபதி, ஒரு கோணாதிபதி, இவர் கெடுப்பாரா அப்படின்னு கேட்டா கெடுப்பார். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கண்டிப்பாக கெடுக்கும். அப்ப தொழிலே பிரச்சனையானா செவ்வாயுடைய காரகத்தை தொட்டு ஒரு தொழில் செய்யும் போது மைனஸ் ஆயிடும். இப்ப செவ்வாய் கிடந்து கேது கன்ஃபார்ம் கெடுத்தாரு. எதுங்க, கேதுவும் கெடுத்தாரு. கேதும் கெடுத்துருவாரு. செவ்வாயும் கேதும் தான். செவ்வாய் கெடுத்தா கேதுவும் கெடுப்பாரு, அது ரூல் தான். சனி கொடுத்தா ராகுவும் கொடுப்பாரு. புரியுதா? அப்ப வந்து இவங்க செவ்வாய் நல்லது இல்லையான்னு கேட்டா, செவ்வாய் போய் வேற எங்க நெகட்டிவான ஸ்தானத்துல உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துட்டாலும் இந்த செவ்வாய் கொஞ்சம் காப்பாத்தும். ஆனா செவ்வாயில ஒரு நெகட்டிவ் காப்பாத்த ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அது 10ஆம் இடம் வந்து பொருளாதார வீடு கிடையாது, உயிர் வீடு. அப்ப அந்த உயிருங்கிறது என்னன்னா அடிமை தொழிலை சொல்றதுதான் உயிர் வீடுகள். பிசினஸ் அப்படிங்கிறது எல்லாமே பொருளாதார வீடுகள். இவனுடைய 5ஆம் இடம் பாருங்க, செவ்வாய் இருப்பாரு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொருள் வீடா இருக்கு. இவர் போய் பிசினஸ் பண்ணலாமா? அது 10ஆம் பாவத்துக்கு, அது 8ஆம் பாவம். பிசினஸ் என்னைக்கு போய் பண்ண போறாரு அன்னைக்கு தான் லாஸ் ஆவாரு. வேலைக்கு போறோம்னு இது ஒண்ணுமே பண்ணாரு. அடிமை தொழில். 10ஆம் இடம் என்பது உயிர் வீடு, அது அடிமை தொழில் சொல்லுவது. 5ஆம் இடம் என்பது பொருள் வீடு. இவன் என்னைக்கு பிசினஸ் பண்றாரோ அன்னைக்கு தான் அடி வாங்குவான். ஏன்னா இப்ப நம்ம வீடியோ பேசிடுவாங்க, செவ்வாய் சூப்பரா இருக்கு அப்படின்பா. வேலைக்கு போறேன்னு மட்டும் கேளுங்க, ஆமா வேலைக்கு தான் போறேன், பிசினஸ் பண்ணி பாரு அப்புறம் சொல்லு அப்படின்னு. ஏன்னா அந்த விஷயத்த புரிஞ்சு எதை சொல்ல, இது ஜோதிடம். ஜோதிடத்தை ஜோதிடமாக படித்தால் மட்டும் தான் புரியும். ஒரு வீடியோல புதுசா சொல்லிட முடியாது, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அப்ப அடிமை வேலைக்கு போகும்போது இவன் தப்பிச்சிடுவான். உயிர்காரகம் எல்லாம் அடிமைத்தன்மை, பொருள்காரங்க எல்லாம் பொருளை பிசினஸ் பண்ணலாம். அப்ப 5ஆம் இடம் பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆக்டா இருக்காது, உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும். நான் சொன்ன கொடுக்கக்கூடிய கிரகத்தோட இடத்துல போய் உட்கார்ந்தால் நல்லது. சனி கொடுப்பார். செவ்வாய் போய் சனி வீட்டுல உட்கார்ந்தாருன்னா, கொடுக்காத செவ்வாய் சனி வீட்டுல உட்கார்ந்தா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அவர் கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னா, பொருளாதார சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் கெடுத்துருவாரு. கவனமா இருக்கணும். தொழில ஒரு அடி வாங்காத செவ்வாயே கிடையாது. வேலைக்கு போயிட்டா வேலையே பிரச்சனையாகும். நீங்க போய் பிசினஸ் பண்ணலாமா அந்த இடத்துல? பிசினஸ் பண்ணீங்கன்னா காசு. இதை வேலைக்கு போயிட்டு இருப்பான், தப்பி தவறி அந்த வேலைக்கு போகும்போது என்ன ஒரு பிளஸ் ஆனா, ஒரு பயங்கர ப்ரெஷரைஸ்டா இருப்பான். சார் வேலையை விட்டுறலாங்கிற தாட் எல்லாம் வருது சார், நான் குடும்பத்தை நினைச்சு நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இவங்க தான். குடும்பத்தை நினைச்சு ஓடிட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால நீங்க காப்பாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்துல நெகட்டிவ் ஆயிடும். புரியுதுங்களா? நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உள்வாங்கி பார்க்கும்போது சரி. நம்ம ஜெனரலா பார்க்கும்போது இந்த லக்னத்தை பொறுத்த, கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லவர், நன்மை பண்ணும். புதன் திசையில் நல்லா சம்பாதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி, ஏன்னா பாவத்தை பத்தி நம்ம பேசாம சும்மா வந்து வேலைக்கு போய் பிசினஸ் பண்ணீங்கன்னா கஷ்டம். கண்டிப்பா அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ அதே புதன் சனி வீட்டுல உட்காந்து சனி சாரத்துல பிசினஸே பண்ணலாம். சனி சாரத்துல பண்ணலாம். ஏன்னா ஒரு பிசினஸ் கூட, 2 பிசினஸ் கூட. 12ஆம் இடம் 2வது பிசினஸ். வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது. 12ஆம் இடம் வந்து ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சு வைக்கும். 1, 5, 9 பூர்வீகம். இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே, 12ல போய் உட்காந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுவான். எதுக்காக போவீங்க? தொழிலுக்காக தான் போகும். மேக்ஸிமம் இந்த காலத்துல எதுக்காக போறீங்க? தொழிலுக்காக போறீங்க, அவ்வளவுதான் மேடம். தொழிலுக்காக வெளியே போறீங்கன்னா ஆமா சார் போலாம், தைரியமா போங்க, கிடைக்குன்னு சொல்லுவோம். அவருடைய கேள்வி எப்படி இருக்கும்னா, எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாமா, வெளியூர் போலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா போங்கன்னு தான் சொல்லுவோம். இதே குரு திசையில வெளியூர்ல இருக்க உள்ளூருக்கு வந்துருவோம். 9ஆம் இடம் வந்து என்ன, வெளிநாடுன்னு சொல்றோம், அது பொருளாதாரம் சொல்றோம். அது வந்து என்ன ஆகுனா, பொருளாதாரம் வந்து 7க்கு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு. இவங்களுக்கு இல்ல, பாகியஸ்தானம் தான் எல்லாம் ஓகே. ஆனா திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாங்க குரு திசையில. கேட்பாங்க சில பேர் ஜாதகத்தை பார்த்து, சார் நான் எப்ப சார் உள்ளூருக்கு வரலாம்னா, குரு சார்ல கிரகம்னா
உள்ளூர் வந்துருவான். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதன் வந்து நன்மை பண்ணாருன்னா சனியும் நன்மை தான் பண்ணுவாரு. சனி பண்ணிட்டாருன்னா ராகு நல்லதா பண்ண போறாரு. இது ஆப்போசிட் கிரகங்களா இருக்கக்கூடிய குரு, செவ்வாய், கேது, சூரியன், சந்திரன், சுக்கிரன் இது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ். இப்ப சில பேர் பண்ணுவாங்கன்னா கடகலக்கணம் சுக்கிரன் வந்து வீடு கட்டிட்டேன்பா, ஏன்னா 4ஆம் அதிபதி பிளஸ் 11ஆம் அதிபதி லாபஸ்தானம் தானே எடுக்கணும் அப்படின்பா. நாங்க அதை சொல்ல திதியும் ஒரு இடத்துல இந்த கிரகங்களும் சேரும் போது ஒரு பலனை தெரியும். ஆனால் இது வந்து பொருளாதார பாதகம் தான். சுக்கிரன் என்பது பொருளாதார பாதகம். நீ வந்து 4ஆம் இடத்துல போற வரைக்கும் அது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. 4ஆம் இடம் என்பது உயிர்காரகம் பிளஸ் வந்து அது வந்து உங்களுக்கு சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். சொத்துல போறது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. நான் திரும்ப திரும்ப சொல்லல, 2 வீட்டுல ஒரு வீடு பிளஸ் ஒரு வீடு மைனஸ். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். எதுக்கு லாபம் வரும்? 10ஆம் இடத்துக்கு 2. தொழில் பண்ணி நீ லாபத்தை சம்பாதிச்சு காட்டிடு, நான் ஒத்துக்கிறேன். உன் சொந்த காசை போட்டு நீ தொழில் பண்ணி நீ வந்து பண்ணினா நீ லாபத்தை காட்டிட்டுனா உன் சுக்கிரன் வந்து நான் சொல்ற இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து பண்ணா சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்ப செவ்வாய் ஆகுதுன்னு சொன்னோமா சனிக்கு, செவ்வாய் வீட்டுல போய் சுக்கிரன் உட்காந்துட்டார் சார், நான் தொழில் பண்ணி லாபத்தை சம்பாதிச்சு காட்டிடுறேன், நான் பாத்துக்கிறேன். முடியாது. செவ்வாய் சாரத்துல இருந்து லாபத்தை சம்பாதிச்சு காட்டிடு, நான் பாக்குறேன். அது முடியாது. இது வந்து பார்த்து பார்த்து நாங்க எடுத்த விஷயங்கள் நிறைய அப்ளை பண்ணி சொன்னா ஆமான்னு சொல்றோம். இப்ப நான் போய் சொத்து வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா சொத்து வாங்குவீங்க தான் நாங்களும் சொல்றோம். நீ வந்து 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கானா 10ஆம் இடம் வீக். 10ஆம் இடத்துக்கு தான் அது மைனஸ் பண்ணிட்டு இருக்கு நாங்க சொல்லியிருக்கோம். 10க்கு 2ஆம் இடம் உங்க லக்ன ரீதியா பாதகஸ்தானம், அதுதான் வீக்கு. 4ஆம் இடத்துக்கு அது 8. வீடு கட்டும் போது பிரச்சனை வரும், அதுக்கு அமௌண்ட்டுக்கே பிரச்சனை, இஎம்ஐ போட்டு லாக் ஆயிடுவோம். புதன் மட்டும் பாத்துட்டாருன்னா இஎம்ஐ எல்லாம் கட்டிடுவாரு, இஎம்ஐ போட்டு லாக் ஆயிடுவாரு. தப்பி தவிர செவ்வாய் பாத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் பார்த்து சொல்லவே வேண்டாம், சார் வீட்டை வித்துட்டு கடனை கட்டலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்பா. புரியுங்களா? எனக்கு செவ்வாயும் மைனஸ்ன்னு சொல்லியிருப்போம். அவ சுக்கிரன் செவ்வாய் பார்த்து இல்ல பரிவர்த்தனை இது மாதிரில தான் கண்டிப்பா இந்த இடத்துல பிரச்சனை வரும். அப்ப சுக்கிரன் வந்து பொருளாதார பாதகம் இருக்கிறதுனால வீடு கட்டும் போது கூட இந்த எஸ்டிமேட்டுக்குள்ள நீங்க போட்டு கட்டுங்கன்னு சொல்றோம். ஏன்னா 4ஆம் இடம் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வேலை நடக்கும். அதே போல வாகனங்களை வாங்குறதுல லக்ஸரியான வாகனங்களை வாங்கி லாக் ஆகிறது சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? இத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு. பொருளாதார பாதகத்தை கொடுக்கணும்னா ஒரு பொருளாதார பாதகம் இல்லாம நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. இதுல தெளிவா இருந்துக்கணும். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான். இப்ப சூரியன் சந்திரன் என்ன சார் கேட்டீங்கன்னா, சந்திரன் ஆக்சுவல் லக்னாதிபதி, அவர் கண்டிப்பா நல்லது பண்ண போறது கிடையாது. சந்திரன் ஏன்னா சனி கொடுத்தா சந்திரன் நேர் ஆப்போசிட் வீட்டுக்கு எடுக்கும், நம்ம ரூல் அதுதான். அப்ப சந்திரன்ல கண்டிப்பா ஒரு வீக் இருந்து பாத்துக்கணும். அதே போல வந்து உங்களுடைய சூரியன் 2ஆம் அதிபதி, அவர் வந்து சூரியன் எந்த லக்னத்துக்கும் பெரிய லாபத்தையில கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து உங்க உயிர் காரகத்துக்கு முக்கியத்துவம் தருவார், மரியாதைக்கு முக்கியம். காசு பணத்தை கொட்டுறாருன்னா ராகு சாரத்துல கேது சாரத்துல உட்கார்ந்துருவாரு, அது பிளஸ். ஆனால் உயிர்காரகம் கொஞ்சம் அடிவாங்க, கவனமா இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்காரங்க மெயினா அந்த சனி திசையில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும்னு சொல்லுவோம். பொதுவாக சனி திசை கவனமா இருக்கணும். இல்லைன்னா சனி திசை உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா சனி சாரத்துல ஏதாவது கிரகம் திசை நடக்கும்போது கவனமா இருக்கணும். காசுலாம் நல்லா கொடுத்துருவாரு சார். ஏன்னா அது மாரகாதிபதி பிளஸ் ஆயுள் ஸ்தானாதிபதி. 8ஆம் அதிபதி அவமானங்கள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுங்கிற இடத்தையும் சொல்றாரு. அது உயிர்காரகமா இருக்கு. 7ஆம் இடம் என்பது பொருளாதார காரகம். ஸோ காசை கொடுத்துருவாரு. ஆனால் உங்களுக்கு உயிர் கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய அதே கிரகம். அப்ப சனி திசை உங்களை நான் பிறக்கும் போது சனி திசை ஒண்ணும் பண்ணலன்னா ஓகே. ஆனா அதே சனி சாரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்திருக்கூடாது. நடத்தினால் காசு பணம் எல்லாம் வரும், பட் அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய உடல் சரியா ரெடியா இருக்கான்னு பாத்துக்கு. இது பிரச்சனையும் சேர்ந்தே கொடுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா 7, 8ங்கிறது உயிர்காரக அடிபட்டா பொருள்காரகம் வரும். பொருள்காரகம் வந்து உயிர்காரக அடிபது. 7ங்கிறது மாரகம், 8ங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும், சனிக்கு ஒரு 2, 3 கிரகமாவது இருந்துட்டா நல்லது சாரத்துல. ஏன்னா ஒண்ணு பிரச்சனை பண்ணி இன்னொரு கிரகம் உங்களை காப்பாத்தி கொடுக்கும். அதே சனி இன்னொரு கிரகம் வந்து இவனுக்கு இனி டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் ஏதோ ஒரு கிரகம் இருக்கும். ஏதோ ஒரு கிரகம் மட்டும் இருந்துச்சா கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். ஹாஸ்பிட்டலைசேஷனோட ஆமா ஆமா. 8ங்கிறது அவமானங்கள், ஆயுள் ஸ்தானம் இல்லையா? சனியே 8ங்கிறது சில வந்து புதையல்லாம் சொல்றாங்க சார். இருக்கு சார். பொருள் காரகமா தான் புதையல் கிடைக்கும். ஓகே, இது உயிர்காரகமா? ஆமா, பொருள் காரகமா உயிர்காரகம் வரும்போது கிடைக்காது. அதான் சொல்ல, சனி கொடுக்குற மாதிரி இருந்தா அதே புதையல் உண்டு. அதான் சொல்லாது. இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி காசை கொடுப்பாரு. அதே சனி திசை கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இப்ப சனி திசை ஒரு மிட்-ஏஜ்ல 40க்கு மேல வருதுன்னா கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாத்துக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை சனியோட சாரத்துல இருக்கு, டிகிரி வைஸ் கம்மியா இருக்குன்னா இந்த கிரகம் ஒன்றும் பண்ணாது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரகம் கொஞ்சம் அடிவாகும். இப்ப இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா பரிகாரம் ஏதாவது விஷயம் இருக்குங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்பது தடையா இருப்பதுதான் பரிகாரம், கிடைக்காதுங்கிற விஷயம் கிடையாது. இப்ப பாருங்க, நான் வந்து சொன்னேன்ல உங்களுக்கு, புதன் நன்மை தான் செய்யறாரு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க வரவே மாட்டீங்க. நல்லா இருக்கவே எவனா வந்திருப்பானா? எவனும் வரமாட்டான். உங்களுக்கு கஷ்டங்கிறப்ப டாக்டர் தேடி போவீங்க, வக்கீலை தேடி போவீங்க, ஒரு ஜோசியரை தேடி போவீங்க இல்லையா? பிரச்சனை இல்லாத யார் வருவாங்க? நல்லா இருக்கும் போ அப்படின்னு. அது மாதிரிதான் கஷ்டம் இருக்கும்போது தான் வருவாங்க. கஷ்டம் இருக்கும்போது வந்தாலே ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஆப்ஷன் தான் பார்ப்போம். இதுல ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான புள்ளிகள் இருந்தால் அப்ப நான் சொல்லுவேன், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க, இது தடையாக இருக்கு, இது கிடைச்சிடும், இந்த இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும், நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம்.
கண்டிப்பா கிடைக்காதுன்னா இந்த கால முடிவுக்கு அமைதியா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் பரிகாரம். இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணுனா இன்னும் கடன்ல தான் போய் லாக் ஆவ இந்த அப்படிங்கிறது. டைம் பீரியட்ல சூதானமா இருக்கணும், இந்த ஆமா, விஷயம் பண்ணல என்ன பண்ணக்கூடாது. இது கண்டிப்பா நீங்க இருக்கணும். இப்ப கிடைக்காது. இப்ப வந்து சுக்கிரன் கொடுக்காத நாங்க சொல்றோம். இப்ப சுக்கிரன் 4ஆம் அதிபதி. நாங்க என்ன சொல்றோம், முதல்ல சொத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கடக லக்னத்தை பொறுத்தவரைக்கும் 4க்கும் 11 குடைவர். ம். அப்போ சார் சொத்து வாங்கலாமான்னு கேட்டு வந்தா வாங்குங்கன்ற, முதல்ல வாங்குங்க சார். பிசினஸ்ல போடலாமான்னு கேட்டு வந்தானா தம்பி அப்படியே மறந்துரு, ஏதாவது பண்ணுனா லாக் ஆகும். ஏன்னா மேஷம் 10ஆம் இடமா வரும், அதுக்கு 2 7 படி மாரகாதிபதி. சரிங்களா, 2 7 மாரகம் என்ன மாரகம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு உயிர் மாரகம், இன்னொன்னு பொருள் மாரகம். இது இந்த லக்னத்துக்கு அவர் யாருன்னு பார்ப்போம். அப்போ உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பண்ணாது, பொருளாதார மாரகத்தை கொடுக்கும் என்பது கன்ஃபார்ம். 10ஆம் இடத்துக்கு நீங்க லக்னமா வச்சு பாத்துக்கங்க. கண்டிப்பா அப்போ கண்டிப்பா. அது பொருளாதார மார்க்கத்தை கொடுக்கும். இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் அது பாதகாதிபதி. அப்போ இந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக தொழில் ரீதியா மைனஸ் உண்டு. அடிமை வேலை ஓகே, பிசினஸ் பண்ணக்கூடாது. வேலையை விட்டுட்டு யாராவது பிசினஸ் பண்ண வந்தாங்கன்னா லாக் ஆறவங்கள இவங்க தான். அப்போ பொறுமையா இருங்க. இப்ப 2/10 வேலை செஞ்சோம் சார், உங்க கான்சுலர் 2/10 காசு கொடுக்கணும்ல, 2/10 காசை கொடுக்கும், எல்லாம் கொடுத்து கடைசி கடன்காரன். ஏன்னா அது பொருளாதார மார்க்கம். கொடுத்தாதான் நீ ஏதோ ஒன்று பண்ண போற, உனக்கு கையில காசு வரும். எப்படி வரும்? கடன். கடனா தான் வரும். நீ கடன் வாங்கி இல்ல உங்க சொந்த காசை போட்டு பண்றீங்க, ஜீரோ ஆயிடுறீங்க. 2/10 நல்லா காசு வந்ததுங்க, அப்புறம் எங்க அடிப்பட்டனே தெரியலங்க, அடி வாங்கிடுச்சுங்க அப்படிங்க. ஏதாவது ஒரு பத்தி உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு இருக்கும். அதுக்கு வந்து கீ பாயிண்ட் பின் பாயிண்ட் ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ, அந்த கீ பாயிண்ட்ல அடி வாங்குவீங்க. பெருசா ஹியூஜா பிசினஸ் பண்ணுவாங்க, பணம் வந்துட்டு இருக்கு, பட் சேவிங்ஸ்ல அந்த மாதிரி. எண்ட் ஆஃப் த மூமெண்ட் நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆரம்பத்துல நல்லா இருந்தது, கடைசியாக ஒரு 3-4 மாசம் அடிபட்ட மொத்தமா இருந்தா மைனஸ்ல போயிட்டு பிளஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க எங்க நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னா 2/10 ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குங்க. 4ஆம் இடத்துக்கு சொத்து வாங்க. அதே கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க. தொழில் பண்ண லாஸ். 4ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிடும், 10ஆம் இடம் வீக். அப்ப 4ல போற அத்தனை பேர் ஜெயிச்சிட்டே இருப்பான், 10ல போனவன் காணாம போயிடுவான். இப்ப சுக்கிரன் கெடுக்கணும், நான் 2 சொத்து வாங்கிட்டேன்பா, ஐயோ 2 சொத்து வாங்கினது நல்லது, அதான் உன்னை காப்பாது. நீ தொழில் மட்டும் பண்ணிப்பாரு, தொழில பண்ணி நீ ஜெயிச்சு காட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து என்னன்னா சொத்து கொடுத்துப்பாங்க, இவன் சம்பாதிச்சாலும் கிடைக்க சம்பாதிக்க மாட்டான். ஒண்ணு ஒய்ஃப் வழியில வந்திருக்கும், இல்ல பிள்ளைங்க சம்பாதிச்சு காசு கொடுத்துருப்பாங்க. நீ சம்பாதிச்சேன்னு கேளுங்க, சுக்கிரதிசையில நீ சம்பாதிச்சு நான் சொத்து வாங்கன்னு சொல்லு. சுக்கிரன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சுக்கிரதிசையில சொத்து வாங்கன்னு சொல்லு. அதே போல சுக்கிரதிசை முடிவுக்கு நான் கையில இருக்க காசு கரையிலன்னு சொல்லு. பிசினஸ் ஆரம்பிச்சது அத்தனையும் லாஸ். நீங்க சொத்துக்கள்ல போற வரைக்கும் எந்த லாபம் இல்லை. ஏற்கனவே பண்ண பிசினஸ் கையா வைக்காது சார். நீங்க சுக்கிரன்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, புதுசா நான் ட்ரை பண்றேன், புதுசா ஒரு வேலையை பண்றேன், ஒரு பிரான்ச் ஓப்பன், அங்க நீங்க லாஸ் வரணும் நீங்க. கிரகங்கள் எப்பவுமே இருக்கிறத கெடுக்காது. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த தப்பை சரி பண்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம் இல்லையா, அங்கதான் மீண்டும் தப்பு நடக்கும். ஆக்சுவலா அந்த சிந்தனை வர்றது அந்த டைம்ல தான் வருங்களா சார்? நீங்க நல்லா இருக்குன்னு உண்மையாக கிரகங்கள் கொடுக்குற இடத்துல உட்காந்தா உங்களுக்கு நல்ல சிந்தனை தான் வரும். நல்ல ஆட்களும் வருவாங்க. நமக்கு சொல்றான் போடா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு போவீங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறம் சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், போயிடுச்சு சார் அப்படின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் சொன்னாலும் ஒண்ணு நடக்கும். இது பரிகாரம் எல்லாம் கிடையாது. கிடைக்காதுன்னு விதி வந்துருச்சுன்னா நான் சொன்னாலும் கேட்பேன். கிட்ட வரும்போது முடிச்சுட்டு தான் வருவீங்க. ஒண்ணு. 2வது விஷயம் வந்து சொன்னாலும் கேட்காம போய் மடி பண்ணுவீங்க. சார் அவர் சொன்னாரு சார் அப்படிம்பீங்க. சரி, உங்க விருப்பம். ரூல் இதுதான். நடக்காது கிடைக்காதுங்கிற விஷயம் நீங்க என்ன பண்ணாலும் கிடைக்காது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றது ஜோதிடத்தில் நாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சில பேருக்கு என்ன சார் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்கன்னா, அவ்வளவுதான் இப்ப இருக்கு, இருக்கிறதானே சொல்ல முடியும். இல்ல சார் நான் நல்லா வந்துடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷங்கள் சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார், கேட்காம போய் ஒரு 20 லட்ச ரூபா லாஸ், 30 லட்ச ரூபா லாஸ். ஷேர் மார்க்கெட்ல விடுறவங்க 11ஆம் இடம் இல்லையா, 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் அதுல எல்லாம் வரும். மீடியாக்குள்ள போய் காசா செலவு பண்ணி லாக் ஆகிறவங்க இவங்க தான். 5ஆம் இடம் எல்லாம் மீடியா 3, 5, 7, 11 ப்ரொடக்ஷன்ல போவாங்க. அதுல போவாங்க. சொந்த காசு போடும்போது லாஸ் ஆவாங்க, அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது. என்னைக்கு இவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட்டு நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு ஆரம்பிக்கிறானோ அதுதான். இப்ப இதே சுக்கிரன் கொடுக்காதான்னு கேட்டா கொடுக்கும். நான் சொல்றேன், கொடுக்குற இடத்துல இருக்கு. புதன் வீட்டுல இருக்காரா, தப்பிச்சுக்கோ, நல்லா இருக்கும், மோசம் கிடையாது. ஒரு பகுதி மைனஸ் பண்ணாலும் ஒரு பகுதி உன்னை காப்பாத்தியே தீரும். நீ இழந்தது மீட்டுருவேன் நான் சொல்லிடுவோம். சார் எடுத்துனா சுக்கிரதிசை சுக்கிரபுதி செம அடி வாங்கிட்டேன் சார் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து இந்த புதன் வீட்டுல இருக்கும்போது ரிப்பீட் நீங்க எடுத்துருவீங்க. அந்த பணம் இழந்த பணத்தை வாங்கிடுவீங்க. கடைசியா வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா லாபத்துல இருப்பீங்க. இல்லைன்னா சார் நியூட்ரல் சார், லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, தப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு வரவங்க இவங்க தான். எடுத்தோடனே சூப்பரா வந்துருச்சு அப்படின்னா அது வருமாயிலே நம்ம கணக்கு இருக்கு. ஆரம்பத்தில் சம்பாதிச்சா பின்னாடி கவனமா இருந்துக்குப்பா அப்படின்றோம். அது கீ பாயிண்ட் ஒரு இடத்துல அடிவாங்க. அப்போ அதுல நீங்க கவனமா இருக்கும்போது மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி திசை என்பது மிக அருமையான ஒரு திசை. பொருளாதாரத்துக்கு உயிர்காரங்க கவனமா இருந்துங்க. புதனும் நல்லா இருக்கும், ராகு பொதுவாக நல்லா இருக்கு. அதே போல குரு, செவ்வாய், கேது, சூரியன், சந்திரன், சுக்கிரன், இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். என்ன சார் இத்தனை திசை கவனமா இருக்குன்னா சொல்லல, சில பேருக்கு மாறி உட்காந்து காப்பாற்றும், கொடுக்கறதும் கெடுக்கிறதும் மாத்தி பிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. சிலதெல்லாம் நியூட்ரலா தான் போகும். 9 திசை ஒருத்தனை காப்பாத்தாது. நீங்க லைஃப்ல மேல அவங்க எல்லாத்தையும் பாருங்க, ஒவ்வொரு லக்னத்துக்காரனும் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மேலதான் இருப்பாங்க. எடுத்து பாருங்க, ஒரு பீக்ல தான் வந்திருப்பாங்க. அதுல இப்ப நான் சொன்ன திசைகள் இருக்கா, இதுதான் அவங்க சப்போர்ட் பண்ணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு நடிகரையோ ஒரு இதையோ காட்டுங்க, அவர் எல்லா நாளும் சூப்பர் ஸ்டாரோ இல்லை எல்லா நாளும் ஒரு வந்து உலகநாயகனோ கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தன் முழு திறமையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டத்தை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா? எல்லா படமும் ஹிட் ஆகுதா? கிடையாது. பட் தான் அந்த பேரை வாங்கிட்டேன். அப்ப அந்த பேரை கொடுத்தது யாருன்னு பாருங்க, இந்த திசைகளாகத்தான். அதே டயத்துல இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் ஒரு படம் ஓடும், ஒரு படம் இறங்கும். இந்த மாதிரி நம்மளோட மனித வாழ்க்கையில் இது சகஜம். ஒவ்வொரு புத்திகளும் இது வேலை செய்யும். இப்ப நான் திரும்ப அதே தான் சொல்றேன். நீங்க ஒரு 9 திசா புத்திகள் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு திசையில கடந்து வந்திருப்பீங்க. எதெல்லாம் நல்லது டிக் பண்ணுங்க. இது நான் சொன்னது. அப்ப அதை வச்சே நீங்க முடிவு பண்ணி அடுத்த திசை நல்லது இருக்கு, கெடுதல் இருக்குன்னு சொல்லிடுங்க. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். கடகத்துல வந்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய பார்ட் வந்து குரு. அதே போல சந்திர புத்தி, சந்திரனுடைய திசை, சந்திரனுடைய வீட்டுல இருக்கிற திசை கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே கெடுப்பார் நம்மளுடைய. அதே போல சுக்கிரன் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு. பணம் இழக்கிறதுக்கு இவங்க, பணம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே சொல்றேன் சனி புதன் ராகு. இது வந்தாலே பணம் வந்து கண்டிப்பா கையில புழங்கும். சாரத்திலேயாவது கிரகம் நிக்கணும், இல்லைன்னா இந்த வீட்லயாவது நிக்க நடத்தினா நல்லா இருக்கும். அப்ப ஒருத்தர் கேட்பா, சார் சந்திர திசை சனி வீட்டுல இருந்து நடத்தினா எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்பாரு. 50-50 தான். ஒரு இழப்பீடும் உண்டு, ஒரு லாபம் உண்டு. கலவையாக. ஆமா ஆமா. அப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவேன். சந்திரனுடைய நட்சத்திரம் 3-7-11 கடகலங்கனத்துக்கு 3-7-11. அப்ப வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இடத்துல சம்பாதிப்பீங்க, அதுக்கு ஈக்குவலா ஒரு சொத்து வாங்குவீங்க. 3-7-11 சுப விரயம் சொல்றோம். நாங்க திரும்ப விரயம் எடுத்தோம்னா கையை விட்டு போகுதுன்னு நினைக்க கூடாது, பாவத்தை நினைச்சுக்கணும். அப்போ சுப விரயங்கள். ஓகேவா? அந்த சுப விரயத்தை அப்ப சுக்கிரனுக்கு மட்டும் ஏன் சார் சுப விரயம்? அது 2-6-10 இருக்கு. 2-6 சம்பாதிக்கக்கூடிய இடம். சொந்த காசை போட லாஸ், அடுத்தவங்க காசுல விளையாடுறது நீ சேஃப்டி. அந்த பாவத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல அதுல. அப்ப பாருங்க 4-8-12 வந்து பாருங்க செவ்வாய் ராகு குரு இருப்பாரு. இப்ப ராகு இருந்தானா ஃபாரின்ல போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். 4-8-12 லோக்கல்ல இருக்கவே முடியாது, மொத்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வெளியே அனுப்பிச்சிடும். அதே நேரத்துல அங்க வந்து குரு இருக்காரு. குரு திசை வந்துச்சுன்னா 4-8-12 குரு கண்டிப்பா அடி வந்து வெளிநாடு போய் வெளியூர் போனாலும் சரி. இந்த கோட் லைஃப்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜோட படம் போய் பொட்டையை மேய்க்க விட்டுருவாங்க, ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் ஆயிடக்கூடாது. வெளிநாட்டுக்கு வந்து தரித்திரம் தெரியலையாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. தப்பி தவிர எங்க செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு, செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் கவனமா தான் இருக்கணும். பிரிச்சு வைக்கும். வெளியே போய் நான் பெருசா ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறவங்கள இவங்க தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கி பார்க்கணும், பாவத்தோட நினைச்சு பார்க்கணும். பாவத்தை நினைச்சு பார்க்காம நம்ம மொத்தமா வந்து அது நல்லது இது கெடுதல் அப்படி சொல்லக்கூடாது. அதைதான் திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து 5ஆம் இடம், உயிர் வந்து 10ஆம் இடம். பிசினஸ் பண்ணா லாஸ் தான். இவங்களை அறியாம ஒரு நல்லது வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போறதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் நல்லா சம்பாதிச்சுட்டு சாப்பிட்டு நீனே எப்படி சொல்றேன், ஐயோ பிசினஸ் மட்டும் பண்ணாதீங்க. நாங்க உயிர்காரன் நல்லா இருக்கு. உயிர்காரன் அடிமை வேலை. நான் சொல்லுவேன் வேலைக்கு போயிருக்கேன், வேலை மாத்தலாமா பிசினஸ் பண்ணலாமா ஒருத்தர் வருவாரு. பண்ணிடாதீங்க சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேலையை விட்டா கூட வேலை கிடைக்காது. அடுத்த வேலைங்கிறது என்ன, இதை விட பெஸ்ட்டுங்க, இதை விட பெஸ்ட்னு போயிட்டாலும் லாஸ் பண்ணுவேன். அப்படியே ஓடிட்டு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. செவ்வாய் முடிஞ்சு ராகு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு போகும். சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லுவீங்க. பிரிச்சு வச்சுட்டீங்க. ஒரு லக்னம் எடுத்தா அவ்வளவுதான் சார். இந்த லக்னத்தை நீங்க எப்ப நீங்க எடுத்தோன்னா கொடுக்கறது கெடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க லக்னத்துக்கு அப்பதான் பலன். நீங்க பவர் சர்க்கியூட்ல இருக்க ஒவ்வொரு சர்க்கியூட்டா போகும்போது ஈஸியா நம்ம லைஃபுக்கு இது பவர் செக்டர் தான். நம்ம கேலக்சி என்ன சொல்றோம், பவர் செக்டர் தானே. ஒவ்வொரு இடத்துல ஒரு ரேஸ் வருது. ஒரு கிரகத்து கூட சேரும்போது நெகட்டிவ், ஒரு கிரகத்து கூட சேரும்போது பாசிட்டிவ் ஆகுது. ஆக்சுவலா இவங்களே வந்து இப்போ ஒண்ணு இல்ல சார், ஒரு தசாபுதி நடக்குன்னா இந்த புத்திகளை மட்டும் டிக் பண்ணல கண்டுபிடிச்சலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு இடத்த எடுத்து ஸ்டிக் பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்த காப்பாத்தி விட்டுருங்க. அப்ப அந்த திசை நல்லா இருக்கும். நம்ம சொல்றத கிராஸ் டிக் பண்ணாலே ஈஸியா கண்டிப்பா வரும். ஏன்னா உங்க லைஃப்ல வந்து இந்த கிரகங்கள் பாருங்களேன், கெடுக்கிறதுல ஒரு பக்கம் கொடுக்கறது ஒரு பக்கம் நிக்காது. இது எல்லாமே சஃப்லாய் தான் நிக்க. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இப்படிதான் போகும். கெடுக்கிறதுன்னு சொன்னா அது உயிர்காரம் பொருளாதாரம் சொல்றீங்களா, அதுதான் ஸ்பெஷல், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம நடந்ததுக்கு அப்புறம் சார் இது வந்து உயிர்காரகத்துல அடிபட்டுச்சு அதனால பொருளாதாரம் தப்பிச்சிருச்சு, அம்மா அப்படி சொல்லவே மாட்டேன். இது கிடைக்கும், இது கிடைக்காது. இப்ப கிடைக்குங்கிற விஷயத்துக்கு நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன். கிடைக்கவே கிடைக்காதுங்கிற விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லி என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கிடைக்கக்கூடிய விஷயம் தடையா இருந்தா சொல்லுவேன், சார் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு பண்ணுங்க. திதி சூழ்நிலை, திதினா செல்வ நிலை. அப்ப இந்த செல்வ நிலை தடையா இருக்கு, பாதிக்கப்படுது, ஆனா உங்களுக்கு கிடைக்கணும்னு ரூல் இருக்கு. இது மட்டும் போய் பண்ணிட்டு வாங்க. வந்தோன்னு சொல்லுவாங்க, சார் ஆமா சார் போயிட்டு வந்தேன். ஏன்னா 5ஆம் இடம் 8ஆம் இடம் எல்லாம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கடன் வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஒரு லாஸ் பண்ணணும், 5ஆம் இடம் லாஸ். அப்ப கோயில்ல போய் ஒரு பரிகாரம் பண்ணிக்கங்க. அப்ப அது பண்ணும்போது நீங்க கொடுத்த தானம் தர்மம், 5ஆம் இடம் தான தர்மம் கொடுத்தா உங்களுக்கு எது தடையா இருக்கு அது வந்துடும். 8ஆம் இடங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு அவமானம், அசிங்க அவமானப்படுறது. அப்ப என்ன சொல்லுவோம், வாலண்டரியா போய் பேசுங்க. சண்டை வரும், சண்டை வந்ததுக்கு ரெடி ஆகிக்கலாம். இல்லைன்னா சனி செவ்வாய்ல தான் ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு வம்பு வழக்கு, அப்போ போட்டுருங்க, கேஸ போட்டுருங்க. போலீஸ்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கனாலே அவன் வந்துருவா. வலிக்கு வந்தா நீங்க ஜெயிப்பீங்க.
வழக்கில் வெற்றி பெறலாமான்னா இதுக்கு இந்த கான்செப்ட்ல எடுத்து சொல்லுவோம். இந்த டைம் வழக்கு வந்து இழுத்துருங்க, இழுக்கலைன்னா தோத்துருவீங்க, இப்ப இறங்கி அடிங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றதெல்லாம் இங்கதான். சூப்பர் சூப்பர். ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க லக்னத்துக்கு பலன் சொல்லிடலாம். அதனால நாங்க பார்த்தோம்னு சொல்லி இந்த கிரகம் ஜெயிக்க போறான், கவலைப்படாம இரு, ஜெயிச்சிருவேன் அப்படின்றோம். அந்த இடத்துல பாதகாதிபதி பாக்கியாதிபதிலாம் நாங்க பார்க்க மாட்டோம். கொடுக்குதா கெடுக்குதா அவ்வளவுதான். கொடுத்ததுன்னா நல்லது, கொடுக்கலையா நீ என்ன எதிர்பார்க்க அது கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சில பேர் பொருளாதாரக்காரங்க நல்லா இருக்கும் சார், சார் கல்யாணம் இல்லை சார் நடக்காது பிரச்சனை. அப்போ அந்த உயிர்காரங்க தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கும், குழந்தை குட்டிகளை கொடுக்கும். அதனாலதான் நம்ம சமநிலை கோட்பாடு சொல்றோம். கிரகங்களுடைய சமநிலை கோட்பாடு பேலன்ஸ் தெரியும் சொல்றோம். ஒரு கிரகம் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், காசே வந்துட்டு இருந்தா எப்ப சார் குடும்பத்தை பார்ப்பீங்க? கண்டிப்பா. அதுதான் 1-5-9. நீங்க குடும்பத்துல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு, குழந்தைய பெற்று நீங்க குடும்ப விருத்தி பண்றதுக்கெல்லாம் 1-5-9 வேலை செய்யணும். மனைவி கூட சந்தோஷமா வெளியே போயிட்டு வர்றது, நீங்க வெளி உலகத்தை ரசிக்கிறது எல்லாம் 3-7-11. 3-7-11 வரும்போதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார்ல போகணும், உலகத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். 4-8-12 வந்து தனிமை விரும்பி யோசிச்சுட்டே உட்காந்துக்குவீங்க லைஃப் டைம். வெளியே போனா ஐயோ வேணாண்டா அப்படியே உட்காரலாம்டா இப்படிதான் இருப்பீங்க. 2-6-10 வேலைக்கே டைம் போகுமே தவிர வெளியே உங்களுக்கு டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணா 6 பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கும் 6 பாவத்தை அனுபவிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அனுபவிக்கிற பாவம் வரும்போதெல்லாம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிப்போம், சம்பாதிக்கிற டயத்துல எல்லாம் அனுபவிக்கிறத பத்தி யோசிப்போம். இந்த ரெண்டுமே செட்டே ஆகாது. சில பேருக்கு என்னன்னா கடவுள் எல்லா டயத்திலும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். சில பேர் 40 வயசுக்கு மேலே வேலை கொடுப்பாரு, சில பேர் 40க்குள்ள எல்லாமே செட்டில்மெண்ட். சச்சின் எடுங்க, 40க்குள்ள செட்டில்மெண்ட் அவர் பையன் இன்னைக்கு வரைக்கும் செட்டில் ஆகாம ஒரு இடமாவது கிடைக்குமான்னு ஓடிட்டு இருக்காரு. ஸோ லைஃப் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும். சில பேர் KFC ஓனர் எடுங்க, 60 வயசுக்கு அப்புறம் தான் KFC ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருடைய காலங்கள் இப்போ வந்து எல்லாருமே அந்த வயசுல எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கிறது அவரே ஒரு 40 பிசினஸ் பண்ணிட்டாரு. 40 இல்ல, அவரு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வராரு. 60 வயசுல தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஹிஸ்டரி படிச்சுன்னா பயங்கரமா போய் படிப்பேன். KFC ஓனரோட ஒன்லைன் பார்த்தேன். அவர் ஒரு 7-8 பிசினஸ் பண்ணி சக்சஸ் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆகி இழந்துதான் ஒரு இடத்துல வராரு. அதிக பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணி இழந்து பண்ணாரு. அவர் சொன்னார் லைஃபே நான் விட்டுட்டேன், என் லைஃபே இதுலதான் போச்சு அப்படின்னு சொன்னார் அவரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் இல்லாத பிரான்ச் இல்லாத இடமே கிடையாது. நம்ம ஊர் வரைக்கும் வந்துருச்சு, ஒரு முக்கு வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? எத்தனை பிரான்ச் டைம் வரும்போது சக்சஸ் ஆகும். அதனாலதான் சொன்னாங்க மக்கள் என்ன சொன்னா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணு. நீ எதை ஐடியாலஜியா வச்சிருக்கியோ கன்சிஸ்டன்சியா இருக்கு, எந்த ஒரு இடத்துல விட்டு கொடுத்துறாது. உன்னோட கனவுகளோட ஓடிட்டே இருக்கு, நேரம் வரும்போது சக்சஸ் ஆயிடும். இதைதான் நாங்களும் சொல்றோம். நேரம் இல்லாமல் உங்க லைஃப் ஓடாது. நீங்க என்னதான் ஐடியா, எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கு சார், நீங்க உங்ககிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அங்கிட்ட இருக்கு. சக்சஸ் பண்ணோம்னா உங்களுடைய திசாபதிகள் ஒர்க் ஆகணும். சில பேர்ல போடுவாங்க, நாங்கெல்லாம் வந்து என்னுடைய ஓன் இதுல பண்ண. நீ இதே மாதிரி லைஃப் டைம் நீ ஓடிட்டீங்கன்னா உன்னுடைய ஓன் இது கிரகங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்றேன். உன்னால ஓட முடியும், திணறும் போது ஜாதகத்தை எடுக்கிறீல்ல, அதுதான் கிரகம். உன் நேரம் வரும்போது அடி வாங்குவேன், உன் நேரம் வரும்போது மேல போடுவேன். ஏன்னா எல்லாருக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஜோதிடத்தை வெளியிருந்து என்ன வேணா தப்பா பேசுங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தை எடுக்காத ஆளே கிடையாது. நெகட்டிவ் பகுத்தறிவுவாதிகள் இருந்து சரிங்களா, ஆன்மீகவாதிகள் வரைக்கும் எல்லாரும் எடுத்து என்ன பகுத்தறிவு கொஞ்சம் மறைச்சு எடுப்பாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டா சார் ஜாதகம் பார்க்க வரேன்னு வருவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் கிரகங்கள் உங்களை எடுக்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு எடுப்பீங்க. நான் திரும்ப சொல்ல, நக்கல் பேசுறவனுங்க இந்த ராங்கா கமெண்ட் போறவங்க நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எடுப்பேன். உன் குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தை குட்டி ஒய்ஃப் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கு அடுத்து என்ன போதும், நல்லா தானே இருந்தீங்க எப்படி ஆச்சுங்கிறப்போ நீ ஜாதகத்தை தான் தூக்குவேன். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. சொல்லுவாங்க சார் இந்த வருஷம் தான் சார், இந்த வருஷத்துல ஒரு அடி ஏன் அந்த வருஷம் மட்டும் ஆகுது? 7.5 சனியும்பா. அதனால ஜோதிடமும் எப்பவுமே நம்ப கூடாது. நீ நம்பி எடுக்கிறீனால கிரகம் எடுக்க வைக்கிறது அர்த்தம். எப்பவுமே ஒரு விஷயம் அங்கதான் நீங்க பார்க்கணும் சரிங்களா? சோ இதோட அடிப்படையில பாருங்க. நல்லா கண்டிப்பா சூப்பரா சொல்லுங்க சார், அருமையா இருந்துச்சு. அதுவும் டெஃபினிஷன் அதை சர்க்கியூட்டா பிரித்து சொல்லிட்டீங்க, அதுதான் வந்து பிளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப எளிமையாக மக்களை கொஞ்சம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.